நம்ம பீஃபை வச்சு ஒரு டிஷ் பண்ணி தான் சித்தியை கரெக்ட் பண்ண போறோம். இன்னும் நிறைய பிரச்சனை. என்னல இப்படி சோகமா வந்துருக்க? சித்தப்பா டைவர்ஸ் ஆண்டா கேட்டியா? ஓ அப்படியா? ஏன் எதுனால? எங்க சித்தப்பா யாரையும் வச்சிருக்காரு. ஓ இல்ல நியூஸ்ல தான் ஓடுது. சரி விடு. ஆனா உங்க சித்தி திரும்ப வரக்கிட்ட ஒரு பக்காவான ஒரு ஐட்டம் இருக்கு, அதை ரெடி பண்ணி தர, நீ கொண்டு கொடு. ஐட்டமா? ஐட்டம் அது இல்லை, ஒரு டிஷ் இல்லை, வெரைட்டி டிஷ். நம்ம பீஃபை வச்சு ஒரு டிஷ் பண்ணி தான் சித்தியை கரெக்ட் பண்ண போகிறோம். சித்திக்கு பீஃபு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீஃபை வந்து ஒரு புதிய முறையில் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக பெரிய உள்ளி எடுத்துக்கலாம், அது கூடவே தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அது கூடவே கருவேப்பிலை போட்டுப்போம். இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இப்போது கொஞ்சமாக மிளகா பொடி, பீஃப் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை தட்டிடுவோம். இப்போ சித்தப்பாவோட கரம் மசாலையும் சேர்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகா போட மறந்துட்டோம். சித்தப்பாய் கொஞ்சம் ரோசம் வரணும், அதுக்காக கொஞ்சம் நிறையவே உப்பு சேர்த்துப்போம். இப்போ ஃபைனலாக எண்ணெயை ஊற்றி விரவ போகிறோம். விரவிட்டோம். ஆகா, பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. எங்கள் சித்தப்பாவோட குடும்பமும் இப்படி பார்த்தாலே அழகாக இருக்கணும். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம குடும்பமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல செழிப்பாக வளரும். ஆகா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து ஊறட்டும். சட்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கடுவை போட்டுப்போம். இப்போது பட்டை வகைகளை போடுவோம், அது கூடவே ஜீரமும் இருக்கும், அது கூடவே சேர்த்து வத்தல் மிளகு பிச்சு போட்டுப்போம். அப்படி கிண்டுவோம். இப்போ நம்ம புதுவிதமாக மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச பீஃபை அப்படியே தட்டிடுவோம். மசாலா எல்லாம் ஒன்றும் விடாமல் போட்டாச்சு. இனி பீஃப் இருந்து அப்படியே நல்லா வேகட்டும். நமக்கு இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை உண்டு, இனி அந்த வேலையை போய் பண்ணோம். இப்போது சித்திக்கு ஆசையை தூண்டுறதுக்கு அரிசி மாவு போட்டு விரைவி எடுக்க போகிறோம். இதில் தான் சித்தி நம்மக்கிட்ட ரிட்டன் வரும். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். இப்போ கொஞ்சமாக சூடு தண்ணி. பக்காவான பருவத்துக்கு வந்திருக்கு. பக்காவாக மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி அதை ஒரு சின்ன சைஸ் உருண்டையாக பிடிக்கணும். மாதிரி சின்ன சைஸ் எடுத்து வைக்க வேண்டிய அப்படியே வைக்கணும் பட்டன்னு. இனி இதை வேக வச்சு எடுப்போம் இட்லி பாத்திரத்தில் வச்சு. இப்போ நம்ம இட்லி குண்டாய வைப்போம், அது நிறைய தண்ணி ஊற்றுவோம். இப்போது இட்லி தட்டை வைப்போம். நம்ம விரவி வச்சதை அப்படியே தூக்கியில் வச்சிடுவோம், அப்படியே மூடி வச்சிடுவோம். சரி, நல்லாவே வந்துருக்குன்னு நினச்சேன். ஆவியெல்லாம் குபு குபு குபுன்னு வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, பக்காவாக வந்திருக்கு நண்பர்களே. பீஃப் குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆண்டிக்காக ரெடி பண்ண வச்ச சம்பவத்தை உள்ளாடி தட்டணும். இப்போ வந்து தட்டிடுவோம். இதில் எது பீஃப் பீஸுன்னே தெரியல. இதே நீ அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் உள்ளாடி கிடந்து. மல்லி இலையை இதை போட்டால் நல்ல மனமாக இருக்கும். இந்த மல்லி இலையை போட்டுட்டு இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நண்பர்களே, இனிமேல் இதை டேஸ்ட் பார்த்துட்டு சித்திக்கு பார்சல் அனுப்புவோம். சித்திக்கு வச்ச குழம்ப நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் பார்சல் அனுப்பணும். சரியான டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தான் நான் என் எக்ஸ் அனுப்பி முதல்ல போன சித்தியை கொண்டாவலே, அதுக்கப்புறம் எக்ஸு கொண்டு கொடுப்பா.